வணக்கம். நம்ம பல்ஸ் பேலன்ஸிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் சில விஷயங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எனக்கு டயபெட்டிக் சரியாயிடுமா, எனக்கு கேன்சர் சரியாயிடுமா, எனக்கு பிபி சரியாயிடுமா, எனக்கு ஆஸ்துமா சரியாயிடுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களின் பேரை சொல்லி கேட்குறாங்க. நம்ம இங்கே பார்க்கறது ஒவ்வொரு நோயை சரியாயிடும் அது. ஆனால் நோயை நம்ம இங்கே சரி பண்ணலை, நம்ம செல்களில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆண் பெண் 2 பேரும் சேரும்போது ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் சேர்ந்து தான் ஒரு செல் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு செல் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு செல்லில் என்ன இருக்கணும், 70% வாட்டர் இருக்கணும், 20% ஏர் இருக்கணும், 5% எர்த் இருக்கணும், 5% எர்த்தானது ஃபயர் இருக்கணும். இவ்வளோ தான் இருக்கணும் ஒரு செல்லில். அந்த செல்லு அப்படி இருந்தால் பர்ஃபெக்ட் செல். அப்படி இருக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா அந்த செல்லு. அதுக்கேற்ற மாதிரி மற்ற செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு. ஆனால் நம்மளுக்கு இப்போது ஏன் ப்ராப்ளம்ஸ் வருது, ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ம வயிற்றில் உருவான ஒரு செல்லேருந்தே நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தொடங்கி இருக்குது. அந்த ஒரு செல்லேருந்தே தான் நம்ம எல்லா செல்ஸும் 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி இந்த மாதிரி மாதிரி ஒரு மாசாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஒரு செல்லில் எந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா செல்ஸும் ஃபார்ம் ஆகி இருக்கும் இல்லையா, ப்ளூ பிரிண்ட்லேருந்து தான். அப்போ ஒரு செல்லில் ஏன் மாறுதல் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செல்லில் இப்போது அம்மாவுக்கு எடுத்துக்கலாம். அம்மாவுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஃபுல் மைண்ட் இருக்குது, ஆனால் எந்த நோயும் இல்லை. அப்போ டவுட்ஃபுல் மைண்ட் இருந்தால் அந்த கேரக்டர் எதை குறிக்குதுன்னா, எர்த் எனர்ஜியில் போயிட்டுருக்கிற பாதையில், எனர்ஜி போயிட்டுருக்கிற பாதையில் ஒரு 50% தான் போகுது, 50% பிளாக் ஆகிடுச்சு எனர்ஜி எமோஷன்ஸ்னால. அது பிளாக் ஆனதுனால அவங்களுக்கு டவுட்ஃபுல் மைண்ட் இருக்குது. அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டிசீஸ், எர்த் ரிலேட்டட் 888 டிசீஸில் ஏதோ ஒரு டிசீஸ் வரப்போகுது அப்படின்றத அப்போயே இண்டிகேட் பண்ணிடுது நம்மளுக்கு. அதே மாதிரி அப்பாவுக்கு எந்த நோயுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த டிசீஸுமே கிடையாது, ஆனால் ஃபியர் மட்டும் இருக்குது, எப்போ பார்த்தாலும் பயப்படுவார்னு வச்சுக்கோங்க. அது எதை குறிக்குது, வாட்டர் எனர்ஜியை குறிக்குது. அப்போ அந்த போயிட்டுருக்கிற வாட்டர் எனர்ஜி போயிட்டுருக்கிற பாதையில் ஒரு 50% பிளாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த 50% தான் எனர்ஜி போயிட்டுருக்கு அவருக்கு. அப்போது அது எதை குறிக்குதுன்னா, ஃப்யூச்சரில் கிட்னி, யூரினரி பிளாடர், அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், போன்ஸ், ஹேர், அப்புறம் இயர்ஸ், இதில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுவாங்க ஃப்யூச்சரில் அப்படின்றத குறிக்குது அது. அப்போது ஒன்றுலேருந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது எனர்ஜின்றது இல்லையா. இப்போ எர்த்தில் கம்மியான எனர்ஜி இருக்கிறதுனால அங்கேருந்து உருவாகிற ஏர் எனர்ஜி குறைஞ்சி போயிடும். ஏர்லேருந்து திரும்பவும் உருவாகிற வாட்டர் எனர்ஜி குறைஞ்சிடும். வாட்டர்லேருந்து உருவாகிற ஸ்பேஸ் எனர்ஜி குறைஞ்சிடும். ஸ்பேஸ்லேருந்து உருவாகிற மைனர் ஃபயர் எனர்ஜி குறைஞ்சிடும். இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று குறைஞ்சி வர்றதுனால அம்மாவுக்கும் அதே மாதிரி தான். எர்த்துலேருந்து ஏரு, ஏர்லேருந்து வாட்டர், இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது ஒவ்வொரு எனர்ஜியும் எவ்வளோ இருக்கும் அம்மா அப்பா கிட்ட, அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபஸ்ட்டு செல் உருவாகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும், ஆனால் சில கேள்விகள் எப்படி இருக்கும்னா, இந்த நோய் சரி பண்ணிடுவீங்களா, அந்த நோய் சரி பண்ணிடுவீங்களான்னு சொல்லும்போது சொல்லவே முடிய மாட்டேங்குது. அதனால தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செல்லில் எந்த மாதிரி அம்மா அப்பா சேரும்போது உருவாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50% தான் எர்த் எனர்ஜி இருக்குது, 40% தான் ஏர் எனர்ஜி இருக்குது. இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் சேரும்போது உருவான எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டான ஒரு செல் உருவாகுது. அந்த ஒரு செல் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற செல் எல்லாமே ரெப்ளிகேட் பண்ணும். அப்போ ஒட்டுமொத்த உடம்பும் அந்த ஃபஸ்ட்டு செல்லை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த உடம்புலையும் இருக்கும். அப்போ நீங்கள் எனக்கு லிவர் சரி பண்ண முடியுமா, எனக்கு கிட்னி சரி பண்ண முடியுமான்னா, எப்படி எல்லா செல்லையும் தான் நம்ம வேலை பண்ணுறோம். நம்ம பல்ஸ் பேலன்சிங் என்ன பண்ணுது, நம்ம நாடியை ஃபஸ்ட் டைம் எம்டி ஸ்டமக்கில் எதுக்கு வர சொல்கிறோம்,
நம்ம வந்து எம்டி ஸ்டமக்கில் வர சொல்லும்போது ஃபஸ்ட்டு உருவான அந்த ப்ளூ பிரிண்ட்டோட செல் வந்து நமக்கு எப்படி உருவாச்சுன்றது தெரியும். அதனால தான் 14 hours ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் வர சொல்கிறோம். ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை மட்டும் அவங்களுடைய உடல் வாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம இங்கே வந்து வாத பித்த கபம் பார்க்கல, அதுவும் இதில் தான் வருது. ஆனால் நம்ம பார்க்குறது வந்து 5 எலிமெண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து 5 எலிமெண்ட்ஸில் எப்படி எனர்ஜிஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ப்ளூ பிரிண்ட்டை மாற்றுறோம். ப்ளூ பிரிண்ட்டை எத்தனை நாளில் மாற்ற முடியும்? 1 வருஷ காலம் ஆகும். அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். 1 வருஷ காலம் கண்டினியூவாக வரும்போது தான் மாற்ற முடியும். ஏன்னா ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு நாட்களுக்கு உட்பட்டது. சில செல்கள் வந்து ஒரு 150 ஆர்பிசி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 150 டேஸ்க்கு 4 months வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எது வந்து அப்படியே லைஃப் லாங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட செரிப்ரல் கார்டெக்ஸும் இன்னர் ஐலையும் இருக்கிற பார்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது 2 தான். மற்றது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்படி நடக்கும்? என்ன ப்ளூ பிரிண்டில் இருக்கோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ரெப்ளிகேட் பண்ணும். வேறு புது செல் உருவாகுது தான், உண்மை தான், புது செல் தான் உருவாகுது. அந்த புது செல் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு உருவான ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ளூ பிரிண்ட்டில் மாற்றம் வந்தால் தான் எல்லா செல்களுக்குள்ளேயும் மாற்றம் வரும். அப்போ கண்டிப்பாக வந்து 1 வருஷ காலம் நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே செல்களில் நார்மல் கொண்டு வரவே 3 மாத காலம் ஆகும். அங்கேருந்து 6 மாத காலம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆகும். அப்புறமா ஒரு 3 மாத காலம் வந்து நம்ம இனிமேல் எதுவும் வராமல் நம்ம பாதுகாத்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு திறமை வந்துடும். நம்ம எப்படி பாதுகாத்துக்கணுன்றது எல்லாமே நம்மளுக்கு புரியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரானாலுமே பல்ஸ் பேலன்சிங் வேணும்னு கேட்குறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு லாங் ரன் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணக்கூடிய முறை தான். இது வந்து மெடிசனே இல்லாமல் சரி பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. ஆனால் செல்களில் தான் வேலை செய்யணும். இங்கே வந்து என்ன வேலை செய்யணும்? உங்கள் பாடி தான் வேலை செய்யணும். 95%, 5% தான் நான் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறேன். எனர்ஜிஸை சரி பண்ணுறேன். நான் சரி பண்ணுறது 5%. உங்கள் பாடி தான் வந்து 95% சரி பண்ணிக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமை தான் வேணும். எல்லாருக்குமே பொறுமை வேணும். நம்மளுக்கு கண்டிப்பாக சரியிடும் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் பல்ஸ் பேலன்சிங் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்க வேணாம். ஏன்னா நானும் இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து எத்தனை நாள் சரியாக போயிடும் ஆதங்கம் இருக்கும். ஆனால் வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய வாட்டி நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் திரும்பவும் இன்றைக்கி போடுறேன்னா ஒரு ஆதங்கத்தை தான் போடுறேன். புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்ததும் ஒரு நாளில் வரல, எந்த நோயும் ஒரு நாளில் வரல இல்லையா? பல வருஷங்கள், நம்மளுக்கு இன்றைக்கி 60 வருஷம் ஆயிருக்குன்னா 60 வருஷமாக தான் கொஞ்சம் கொஞ்சமான உடம்புல டிட்டோரியேஷன் நடந்துட்டு வருது. அதனால் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் எடுக்கும். 1 year நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கு 1 year டைம் கொடுத்தா தான் 3 மாத காலத்தில் ஓரளவுக்கு வந்து நீங்கள் டிசீஸை வந்து நார்மல் பண்ணிக்கலாம். என்ன நோய் பேர் சொன்னாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் செல்களுக்குள்ளே சேஞ்சஸ் நடந்தே தீரும். நம்பினீங்கன்னா நடந்தே தீரும். இது சயின்டிஃபிக் முறையும் கூட, ஆனால் வந்து ஸ்பிரிச்சுவல் முறையும் கூட. எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் சேஞ்சஸ் நடக்கும் கண்டிப்பாக ப்ளூ பிரிண்டில். அந்த ப்ளூ பிரிண்ட்டு மாதிரி உடம்பு மாறும். ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல், இம்யூனிட்டியோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், நம்ம வந்து உயிரோட வாழும் காலம் முடிகிற வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக வாழ்வோம். அதுதான் நம்ம பல்ஸ் பேலன்சிங்கில் கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.